இறைவா, மாமூல் உங்களுக்கு எனது என்னுடைய வணக்கம். ஓகே, வணக்கங்கள். தாத்தா, எங்களை மறந்துட்டீங்களா? மரம் இருக்கும் வரை நிழல் இருக்கும், வானம் இருக்கும் வரை மழை இருந்து கொண்டே தான் இருக்கும், ஏன் வெயிலும் இருந்து கொண்டு இருக்கும். உங்களை நான் எப்படி மறப்பேன்? உங்களை மறக்கவில்லை. தாத்தா, ஏதோ ஒரு பாட்டு பாடுங்க தாத்தா. நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சு பாட்டு பாடி. ஒரு பாட்டிலேருந்து ஏதாவது ஒன்று அப்படி வெளியே வரும். ஏதோ ஒரு பாட்டு பாடுங்க தாத்தா. என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும்? ஏன் தோன்றாது? நானே உருவாக்குகிறேன். படைத்தானே படைத்தானே மனிதர்களை ஆண்டவன் படைத்தானே. ஓ, படைத்தானே ஆணையும் பெண்ணையும் ஆண்டவன் படைத்தானே. தாத்தா, அங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு அது விஷயமா ஏதாவது ஒரு டைலாக் சொல்லுங்க தாத்தா. ஓகே செல்வங்களே, ஆண்டவன் இறைவன் கடவுள் அனைத்தையும் படைத்துவிட்டு ஆணையும் பெண்ணையும் படைத்தார். அவர் என்ன பண்ணார்னா, ஆணையும் பெண்ணையும் படைத்தார். அந்த ஆண்களின் உடல் உறுப்பு அமைப்பை ஒரே மாதிரி பண்ணியிருக்கிறார். ஆண்டவன் மனிதனை ஆண்களை ஒரே மாதிரி பண்ணியிருக்கிறார் என்றால் அவர் சொல்கிறார், நோ, பெண்களை வேறு விதத்திலே பண்ணியிருக்கிறார். கை கால் 5 அறிவுகள் 6 அறிவுகள் எல்லாவற்றையும் ஒன்றாக படைத்திருந்தாலும் சில முக்கியமான உறுப்புகளை வேறு மாதிரியாக படைத்திருக்கிறார். ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் குழந்தை இருக்காது, ஆடி பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காது. பாருங்கள் செல்வங்களே, ஆண்களை எல்லாம் ஒரே மாதிரி பண்ணியிருக்கிறார், பெண்களை எல்லாம் வேறு விதமாக பண்ணியிருக்கிறார். ஆனால் ஆண்களை ஒரு விதமான முரட்டுத்தனமாக படைத்திருக்கிறார். அவருடைய உடம்பு ஸ்ட்ரக்சர் அமைப்பை ஒரு வலு உடையவனாக படைத்திருக்கிறார். ஆனால் இந்த பெண்களை சாதுவாக மிருதுவாக படைத்திருக்கிறார். இந்த பெண்களின் உடல் அமைப்பு வேறு, ஆண்களின் உடல் அமைப்பு ஸ்ட்ரக்சரு வேறு. இப்படி வித்தியாசமாக பண்ணியிருக்கிறார். இவர்கள் வித்தியாசமாக இருந்தாலும்
அவர்களை வித்தியாசமாக பிறந்தாலும் அவர்களுக்குள்ளே ஒரு வாரிசு வேண்டும். அந்த வாரிசு இல்லை என்றால் எப்படி வாரிசு உருவாகிறது என்றால், ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்தால் போதும், வாரிசு உருவாகிவிடும். ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் வாரிசு இருக்காது, ஆடி பாடி வேலை செய்தால். ஓகே சொல்லுங்களே தாத்தா, என்ன தாத்தா நீங்கள் வித்தியாசமாக பாடுறீங்களோ? இல்லை, கடவுளுடைய அமைப்பை பற்றி நான் பேசியிருக்கிறேன், கடவுளுடைய படைப்பை பற்றி பேசியிருக்கிறேன். என்ன விசேஷமாக ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நிலையில் படைத்திருக்கிறார் என்பதை நான் தெரிவிக்க இந்த விளையாட்டுத்தனமாக நான் விஷயத்தை சொல்லிக்கொண்டு வருகிறேன். அதே பார்த்தால் ஆடு மாடெல்லாம் ஆண்கள் வகைப்பட்ட மிருகங்கள் எல்லாம் ஒரு விதமாக வலுவுடையதாக, உழைக்க சக்தி அதிகமாக அவைகளுக்கு ஆண்டவன் வழங்கியிருக்கிறார். அதே போல் பெண்களுக்கு ஒரு சாதுவான உடலமைப்பை தந்திருக்கிறார். அதே போல் பறவைகளுக்கும், பறவைகளை பாருங்கள், ஆண் பறவைகளே முரடாக காணப்படும், வலிமையாக காணப்படும். பெண் பறவைகள் அதே போல தான், அவர்கள் உடல் மேலமைப்புகளும் ஒரு மாதிரி சாதுவாக தெரியும். பெண் இனத்திற்கு, ஆண் இனத்திற்கு அந்த அந்த வீராப்போடு காணப்படுவார்கள். பாருங்கள், ஒரு படைப்பை படைக்க வேண்டும் என்றால் அவர் எந்த அளவுக்கெல்லாம் யோசித்து அந்த படைப்புகளை படைத்திருக்கிறார். தாத்தா, நீங்கள் இயற்கையை பற்றி, கடவுளுடைய படைப்புகளை பற்றி நீங்கள் ரொம்ப ரசிக்கிறீங்க, அதை பற்றி ரொம்ப யோசிக்கிறீங்க. உண்மையிலேயே நீங்கள் யோசிப்பதும் பேசுவதும் பொருளுடையதாக இருக்கிறது தாத்தா. செல்வங்களே, கடவுள் அமைப்பை பற்றி, படைப்பை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். அவருடைய சிறப்பை பற்றி பாருங்கள். ஒன்றுமில்லாத இருந்தபோது இவர் எதையும் அனைத்தையும் படைக்க ஆரம்பித்தார். அந்த உருவங்களை பற்றி அவருக்கு எப்படி முன்னதாக எப்படி தெரிந்திருக்கும்? ஒரு மரத்தை பாருங்கள், அது மரத்தை படைத்திருக்கார். மரங்கள் எதுவும் இல்லாத போது மரம் என்றால் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒரு மரத்திற்கு ஒரு வடிவத்தை கொடுத்து மரங்களை படைத்திருக்கிறார், செடிகளை படைத்திருக்கிறார், கொடிகளை படைத்திருக்கிறார். என்ன சிந்தனை! அவர் உண்மையிலேயே ஒரு பெரிய ஆர்கிடெக்ட், டிசைனர். பாருங்கள், மனிதனுக்கு சிந்தனை கொடுத்திருக்கிறார், ஆறு அறிவுகளை கொடுத்திருக்கிறார். காதுகளை பாருங்கள், நான் சொல்வதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் பேசுவதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். என் வாய் பேசுவதற்காக வாயை கொடுத்திருக்கிறார். அதே இடத்துல சாப்பிடுவதற்கும் ருசி பார்ப்பதற்கும் அது உள்ளே தேவையான அனைத்தையும் உள்ளே அமைத்திருக்கிறார். அதற்கு முன்னே அவருக்கு எப்படி எதை பார்த்து அவர் காப்பி அடித்தார்? ஓகே சொல்லுங்களே, நீங்களும் சிந்தியுங்கள், யோசியுங்கள். கடவுள் நம்ம எப்படியெல்லாம் படைத்திருக்கிறார். ஒரு மனிதனை படைத்திருக்கிறார் என்றால் அவனுக்கு சுதந்திரமாக, ஒரு புதுமையாக, அவனுக்கு என்ற ஒரு சிந்தனையும்
உடல் அமைப்பும் தோற்றமும் தனிப்பட்ட வகையில் கொடுத்திருக்கிறார். ஒருவனுக்கும் மற்றொருவனுக்கும் வித்தியாசமான முறையில் படைத்திருக்கிறார். ஒவ்வொன்றை பற்றியும் அவர் எப்படி சிந்தித்திருப்பார். ஒருவரின் முகத்தை பாருங்கள், மற்றவருடைய முகத்தை பாருங்கள், ஒன்று போல் இல்லை. இத்தனை விதமான டிசைன்களை அவர் எப்படி வடிவமைத்தார். தாத்தா, நீங்கள் சொல்லும்போது தான் தாத்தா நாங்கள் கடவுளை பற்றி யோசிக்கலாம். அவர் என்னென்ன பண்ணிக்கிறார் பாரு, என்னால் நாங்கள் யோசிக்கிறதுக்கு ஆசைப்படுறோம் தாத்தா. நாங்கள் கூட யோசிக்கிறோம் தாத்தா, இன்னும் என்னென்னவோ இருக்குது தாத்தா. அதை பற்றியெல்லாம் நாங்கள் யோசித்து சந்தோஷமாக இருக்கிறோம் தாத்தா. அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு யோசனையை கொடுத்தீங்களே தாத்தா, ரொம்ப நன்றி தாத்தா. கடவுள் படிப்பை பற்றி சிந்தித்து கொண்டு இருந்தால் அவர் அவர் மேலே நமக்கு ரொம்ப பற்றுதல் வருது. அவருக்காக அவர் எப்போதும் அவர் பாராட்டி கொண்டே இருக்கலாம் என்று தோன்றுகிறது தாத்தா. சரிங்க தாத்தா, வேறு வீடியோவில் வேறு ஏதாவது பேசுங்க தாத்தா. உங்களை சும்மா ஒரு பாட்டு பாட சொன்னால் நீங்கள் அதிலேருந்தே ஒரு பில்டப் பண்ணி ஒரு சேஞ்சை கொடுக்குறீங்களே தாத்தா. நன்றி தாத்தா.